வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு ஒரு குழம்பு வறுத்து அரைச்சிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து மிளகோட காரம் ஜாஸ்தியாகவும் மிளகாவோட காரம் கம்மியாகவும் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து பீட்ரூட் வந்து தேங்காய் போட்ட கறி, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு கறி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்துடலாம். இந்த பக்கம் வந்து ஒரு குட்டியாக ஒரு பாத்திரம், அதாவது சட்டி தான் வச்சுருக்கேன், மண் சட்டி. அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதுவும் வந்து இந்த பக்கம் காஞ்சின்னு இருக்குது. ஸோ அதை காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் போடுறேன். அதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் வந்து தனியா, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, வரமிளகா வந்து ஒரு 2 போடுறேன். ஸோ காரம் வந்து உங்களுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. 2 வரமிளகா, மிளகு வந்து 2 டீஸ்பூன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது இன்னும் லைட்டாக கலர் மாறணும். அதுக்குள்ளே அந்த பக்கம் வந்து நல்லெண்ணெய் வந்து காஞ்செடுத்து நம்ம வந்து தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நம்ம வந்து வறுக்கிறதுலேயே சேர்த்துட்டோமா, ஸோ அதனால் வந்து பெருங்காயம் வந்து அதில் சேர்க்க வேண்டாம் நமக்கு. வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம். இந்த பக்கம் வெங்காயமும் பூண்டும் வதங்கட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், இது வந்து லைட்டாக கலர் வந்து மாறி எடுத்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம். இப்போ வந்து நல்லா ஒரு கைப்பிடிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே வந்து கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுரும். இது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காவோட ஈரப்பதம் போனால் போதும், ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு லைட்டாக பிரட்டிக்கலாம் நம்ம. இது ஆறினோடனே நம்ம வந்து அரைச்சிக்கலாம், ஓரமாக வச்சுருவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு கடாயில் நம்ம வந்து கீரை இல்லைனா பீட்ரூட் கறி எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீரையை பண்ணிவிடுவோம் நம்ம. ஸோ கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுறலாம். இப்போ இந்த ஹேண்டில் போட்ட கடாய் எல்லாமே வந்து நான் வந்து டெக்கர் துணியால் வாங்கினேன். ஸோ இந்த பிடிச்சிட்டு கலரத்துக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் இது. அப்புறம் வந்து சிங்கிள் ஹேண்டிலில் இது பிடிச்சிட்டு வறுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். கொஞ்சமாக வந்து குழம்பு இல்லை சாம்பார் கொஞ்சமாக பண்ணிக்கிற மாதிரி ஒரு சின்ன பாத்திரம். அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி, இது வந்து தண்ணி சொம்பு நம்ம வந்து குடிக்கிறதுக்காக. ஸோ இது ஒன்று. அப்புறம் தயிர் துவைக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு பாத்திரம் வச்சுருந்தேன். பட் அது ஒரு 1/2 லிட்டர் தான் துவைக்க முடியும். அது தீர்ந்துட்டு தான் வெயிட் பண்ணி அடுத்தது அதிலே திருப்பி பண்ண வேண்டியிருக்கு. அதனால இன்னொரு 1/2 லிட்டர் துவைக்கிற மாதிரி இன்னொரு தயிர் பாத்திரம் வாங்கினேன். இப்போ வந்து தயிர் துவைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது ஒன்று. அப்புறம் தட்டு, சாப்பிட்ற தட்டு ஒரு 2 தட்டு வாங்கினேன். ஸோ அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. சாப்பிட்ற தட்டு இது. ஸோ இது ஒரு 2 வாங்கினேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா, மண் பாத்திரமே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நல்லா தண்ணியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம எப்பயும் போல் நாரை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். நான் இதை வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிட்டு யூஸ் பண்ணுறேன் நான். அது மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலே போதும். குழம்புக்கு வறுத்த சாமான் வந்து நல்லா ஆறிடுத்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது மாதிரி குட்டி உட்டன் ஸ்பூன் ஒன்று வாங்கினேன். அதாவது நம்ம கடுகு உளுத்தம்பருப்புலாம் போடுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இந்த மாதிரி வாங்கினோம். இதிலே போட்டு வச்சிடலாம், நம்ம டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். குழம்புக்கு வறுத்த சாமான்லாம் நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் வந்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுது. கொஞ்சம் வந்து புளி தண்ணி சேர்த்துருவோம் நம்ம. ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை விட்டுட்டேன். இப்போ அரைச்ச விழுதியுமே சேர்த்துடலாம் நாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கு.
வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நம்ம எண்ணெய் விட்டுருந்தோமா கடாயில், அது நல்லா காஞ்செடுத்து நம்ம வந்து முருங்கைக்கீரை கறி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தாளிச்சிடலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், காரத்துக்கு ஒரு 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன் நான். ஒரே ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துருவோம். நாம் கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். பாசிப்பருப்பு வேகட்டும். குழம்பு நல்லா கொதிச்செடுத்து மேலாக கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சிடலாம். மூடி வச்சுருவோம். இப்போ வந்து இந்த பக்கம் இந்த பேனை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பீட்ரூட் கறி தான் பண்ண போகிறோம் நாம். ஸோ எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக. காயட்டும். இந்த பக்கம் பாசிப்பருப்பு ஒரு 3/4 பாகம் வெந்தெடுத்து. ஸோ அதுவும் பார்த்துருவோம். பாருங்க, பாசிப்பருப்பு வெந்தெடுத்து. இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். கீரை கொஞ்சம் 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்க்க வேண்டாம். இனிமேல் மூடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கீரை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன்லேயே வந்து வேக வச்சுக்கலாம். கீரைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம போடும்போது ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்ததா, இப்போ நல்லா குறைஞ்சிடுது. உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து நம்ம வந்து பீட்ரூட் கறிக்கு தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நாம் கீரை நல்லா வதங்கி எடுத்து இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய், கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய முருங்கைக்கீரை தேங்காய் போட்ட கறியும் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து வெங்காயம் வந்து வதங்கின்னு இருக்குது. ஸோ பீட்ரூட்டை சேர்த்துடலாம். நம்ம இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. பீட்ரூட் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே வெந்துடும். அப்படியே வெந்துடும். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வடாம் பொரிச்சுக்கலாம். இந்த பக்கம் பீட்ரூட்டும் நல்லா வெந்தெடுத்து. ஸோ இதுக்கு வந்து இன்னும் நம்ம காரம் சேர்க்கல இல்லையா, குழம்பு மிளகாப்பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வரமிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வரமிளகாயை தாளிச்சிக்கலாம். ஸோ நம்ம விருப்பம்தான். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் தேங்காய், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளுடைய பீட்ரூட் கறியும் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் அப்பளமும் பொரிச்சாச்சு, அதாவது வடாமும் பொரிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து வேப்பம்பூ சாதம் தான் கலக்க போகிறோம். அதுக்கு வந்து நெய் விட்டுக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதிலே வேப்பம்பூவையும் சேர்த்துருவோம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் வேப்பம்பூவில். இப்போ வந்து நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் வந்து இன்னும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த வேப்பம்பூவோட சாதத்தையும் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், வேப்பம்பூ சாதமும் ரெடி ஆகிடுது.
இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. வெங்காயமும் பூண்டும் போட்டு ஒரு குழம்பு வறுத்து அரைச்சி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பண்ணலைன்னா வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பும் முருங்கைக்கீரையும் போட்டு தேங்காய் போட்ட கறி, பீட்ரூட் வந்து தேங்காய் போட்ட கறி, வெங்காயமும் போட்டிருக்கோம் தேங்காயும் போட்டிருக்கோம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் மட்டும் போடும்போது ஒரு டேஸ்ட்டு, வெங்காயம் மட்டும் போடும்போது ஒரு டேஸ்ட்டு, ரெண்டும் சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட்டு. அப்புறம் எப்பயும் போல் வந்து வேப்பம்பூ சாதம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.